ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக் சீரிஸ்ல என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஏஜ் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். வயது கணக்குகள் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆயுஷ் இருக்கார் இல்லையா, ஸோ ஆயுஷ் பிறக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட மேரேஜுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆயுஷ் அப்படிங்கிறவர் பிறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ மேரேஜுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆயுஷ் வந்து பிறந்திருக்காரு. அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் யங்கர் தென் ஃபாதர். அவங்க அப்பாவை விட 5 வயசு சின்னவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா. அது போக அவன் இருக்கா இல்லையா, ஆயுஷ் இருக்கா இல்லையா, அவனை விட 20 வயசு மூத்தவங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்பாவை விட 5 வயசு கம்மி, அந்த ஆயுஷை விட 20 வயசு மூத்தவன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் வந்து 10 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆயுஷ்க்கு வயசு 10, அதாவது ஆயுஷ் இருக்கா இல்லையா, அவனுக்கு வயசு 10, அவங்க அம்மாவோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசு ஓல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 கூட 20 கூட்டுங்க, மொத்தமாக 30 வயசு. அப்போ அம்மாவோட இப்போ வயசு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க அப்பாவோட வயசு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவை விட 5 வயசு பெரியவர். அப்ப 30 கூட 5 கூட்டினீங்க அப்படின்னா 35ன்னு கிடைக்கும். அப்ப 35 வயசு அப்பாவுக்கு. இப்போ ஆயுஷ்க்கு 10 வயசு அப்படின்னா ஆயுஷ் பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 35ல இருந்து ஆயுஷோட இப்போதைய வயசு கழிச்சிங்க அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். அப்ப ஆயுஷ் பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு வயசு 25. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சா? கேள்வி, அவங்க அப்பா கல்யாணத்தப்போ அவருக்கு வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கல்யாணத்தப்போ அவங்க அப்பாவுக்கான வயசு என்ன. ஸோ கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு தான் ஆயுஷ் பிறக்கிறான் இல்லையா. அப்போ 25 வயசு அப்படின்னா 25லேருந்து 2 கழிச்சிருங்க, 23 வயசுல தான் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஏன்னா 25 வயசு அப்படிங்கிறது ஆயுஷ் பிறக்கும் போது இருக்கக்கூடிய வயசு. ஸோ 23 வயசுல கல்யாணம் ஆகுது, 2 வருஷம் கழிச்சு 25ல் ஆயுஷ் பிறக்கிறான். இப்போ அவருக்கு 35 வயசு, ஆயுஷுக்கு 10 வயசு. ஓகேவா? ஸோ கேல்குலேட் பண்ணியாச்சா? அப்போ அவர் கல்யாணப்போ அவருக்கு வயசு என்ன, 23 வயசு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அவங்க கொடுத்துருக்க க்ளூவை நீங்கள் வந்து அப்படியே சென்டென்ஸ் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எதுலேருந்து எது போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்லேருந்து கடைசி வரணுமா இல்லை கடைசியிலேருந்து முதல் போகணுமா அப்படிங்கிறத கொஸ்டின்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ATME அப்படிங்கிற எக்ஸாமில் 2004 கேட்ட கேள்வி. இது ஒரு ஆர்எஸ் அகர்வால் புக் சம். ஓகேவா? இதே மாதிரி ஆர்எஸ் அகர்வால் புக் சீரிஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய சம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.